परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். பைரவியை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல ரங்கநாத்தால ஜோடிக்கப்பட்ட இந்த வழக்குல பைரவி தண்டிக்கப்படக்கூடாதுன்ற நல்ல நோக்கத்துல நான் சாட்சி சொல்ல வந்தேன். யுவரான, ஸ்பெஷல் விட்னஸ் கூறிய வாக்குமூலத்திலிருந்து எனது கட்சிக்காரர் குற்றமற்றவர் என்பது தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனது கட்சிக்காரர் பைரவியை குற்றவாளி அல்ல என தீர்ப்பளித்து விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் பொழுது பைரவி நிரபராதி என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே பைரவி குற்றவாளி அல்ல என்று கூறி அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. மேலும் கோமா ஸ்டேஜில் இருப்பதாக சட்டத்தையும் சமூகத்தையும் ஏமாற்றும் ரங்கநாதை கைது செய்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. Court is urgent. உங்க கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுப்பேன். ஓகே மேடம். சீக்கிரமா உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. Thank you மேடம். ஓகே. Thank you. Congrats. Thank you ஷேகர்.
பசங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆ, நமக்கு நிறைய வேலை இருக்கு, உடனே கிளம்பணும். அப்படியா? ஒரு வழியில பேசிக்கலாம். சரி, நீ வீட்டுக்கு போ, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. என் பேர் பைரவி, இது என் பிரதர் சேகர். தெரியும். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சேவை மனங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த இடம் உங்க பேர்லயா இருக்கு? இல்ல, எங்க தாத்தாவோட அப்பா பேர்ல இருக்கு. இப்ப எங்க குடும்பத்துல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு யாருமே இல்ல. உயிரோட இருக்கிற ஒரே ஒரு வாரிசு நான் தான். சட்டப்படி தாத்தாவோட சொத்து என் பேருக்கு வந்துடும். விஜய் பில்டர்ஸ் எம்டி ரங்கநாத் சொல்லித்தான் அப்படி ஒரு குடும்ப சொத்து இருக்கிறதே எனக்கு தெரியும். அவரே ஒரு நல்ல விலையை கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கிறதா சொல்லியிருந்தாரு. நல்ல மனுஷன். அதுக்குள்ள கோமாவில் சுயநனவு இல்லாமல் படுத்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்க முன்னோர்கள் காலத்துல தானமா கொடுத்த இடம், அதை நீங்க திரும்ப வாங்கி விற்க பாக்குறது நியாயமே இல்ல. தனக்கு மிஞ்சி தான் தானம் பாங்க. எனக்கே மிஞ்சாதப்ப நான் இதுக்கு தானம் தர்மம் பார்க்கணும். இங்க பாருங்க சார், அந்த இடத்த நம்பி ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைங்க இருக்காங்க. நானே அனாதையா தான் இருக்கேன். எனக்கு யார் ஆதரவு தராங்க? இதுல நான் 1000 அனாதைகளை ஆதரிக்கணுமா? நல்லா இருக்கியா நீங்க சொல்றது? வெள்ளத்துல சிக்கினவனுக்கு கயிறும் ஒண்ணுதான், பாம்பு ஒண்ணுதான். எதை பிடிச்சாவது கரை ஏறணும். எனக்கு கிடைச்சது இந்த ஒரே இடம் மட்டும்தான். அதை வித்தாவது வர்ற பணத்தை வச்சு மிச்சம் இருக்கிற வாழ்நாளையாவது சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறது தப்பா? நீங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா 1000 அனாதை குழந்தைங்களோட படிப்பு, எதிர்காலம் எல்லாமே வீணா போயிடும். ப்ளீஸ் நல்லா யோசிங்க. யாரு பெத்த பிள்ளைங்களோ ரோட்ல நிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் தெருவில் நிக்கணுமா? அனாதைங்களுக்கு ஆதரவு காட்டுறதுக்கு நான் ஒன்றும் லட்சாதிபதியும் இல்லை, கோடீஸ்வரனும் இல்லை. வர்றவன் போறவனுக்கெல்லாம் வாரி கொடுத்ததுனாலதான் பரம்பரை சொத்தெல்லாம் அழிஞ்சி இப்படி பிச்சைக்காரனா நிக்கிறேன். ஏதோ ஆண்டவனா பார்த்து ஒரு சொத்து இருக்குடான்னு அடையாளம் காட்டியிருக்கான். அதை வித்தாவது பொழைச்சிக்கலான்னு பார்த்தா அதை அனாதைகளுக்கு விட்டு தர சொல்றீங்களா? நீங்க மனசு வச்சீங்கன்னா அந்த அனாதை குழந்தைங்க வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்க முடியும். ஆமா, அவங்களுக்கு விளக்கேத்தி வச்சுட்டு எனக்கு நானே கொள்ளி வச்சுக்கிறதா? ஒரு கூட்ட கலைச்சு அதுல இருக்கிற சொல்லிய வச்சு குளிர் காயணும்னு நினைக்கிறது பாவம் இல்லையா? ஒரு கூட்ட கலைச்சு அதுல இருக்கிற சொல்லிய வச்சு குளிர் காயணும்னு நினைக்கிறது பாவம் இல்லையா? நான் வித்து கொடுங்கிறேன், நீங்க விட்டு கொடுங்குறீங்க. இது வேலைக்காகாது. என்ன வெளியே போன்னு சொல்ல வச்சிடாதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தியாகம்லாம் பண்ண தெரியாது. நான் அவதாரம் இல்ல, சாதாரண மனுஷன். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. சரி, நான் மனுஷனே கிடையாது, மிருகம் தான். பைரவி, இதுக்கு மேல அந்த ஆள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, வா போலாம். இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சத? அப்படின்னா இதான் உங்க முடிவா? இதுதான் என் முடிவு. நான் இடத்த விற்க போறது உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க போலாம். உங்க முடிவை நான் மாத்தி காட்டுறேன். வா சேகர். குரல்ன்ற பேர்ல யாரோ வந்திருக்கிறதா வார்டன் சொன்னாரு. குரல்ன்ற பேர்ல யார் வந்திருப்பா? ஒரே ஒரு தடவை தான் அவர் என் வாய்ஸை கேட்டிருக்காரு.
நானும் ஒரே ஒரு தடவை தான் ஒரு வாய்ஸை கேட்டிருக்கேன். வாய்ஸை வச்சு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? குரல்ங்கிற பேரை வச்சு இப்படி கண்டுபிடிப்பாரு? குரல்ங்கிற பேரு வித்தியாசமா இருக்கு. யாருன்னு பார்ப்போம்னு ஒரு ஆர்வத்தில் வந்துட்டோம். ஆனால் அடையாளம் தெரியாதே, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை இவரா இருக்குமோ? ஒருவேளை இவங்களா இருக்குமோ? எப்படி கேக்குறது? எப்படி கேட்கறது? கேட்டு வேற யாராவது இருந்துட்டா? கேட்டு வேற யாராவது இருந்துட்டா? சரி, அதனால என்ன, கேட்டுருவோம். சரி, அதனால என்ன, கேட்டுருவோம். நீங்க நீங்க தானே அந்த குரல்? எஸ், நான் தான் அந்த குரல். வெறும் குரல் தானே சொன்னேன். எப்படி நான் தானே கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? குரலை வச்சுதான். ஐ மீன் உங்க குரலை வச்சுதான். ஒரே ஒரு தடவை, அதுவும் செவுத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து நான் பேசினதை நீங்க கேட்டீங்க. எப்படி இவ்வளவு நாளாகியும் மறக்காம என் குரலை ஞாபகம் வச்சிருக்கீங்க? குரல்ங்கிறது சாதாரண சத்தம் இல்ல, ஆன்மாவோட வெளிப்பாடுங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவனா. ஒரு மனுஷன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நண்பர்கள், சொந்தக்காரர்கள், ஆசிரியர்கள், அரசியல் தலைவர்கள், பாடகர்கள், நடிகர்கள்னு எவ்வளவோ பேரோட குரல்களை கேட்கிறான். தனக்குள்ள எவ்வளவோ குரல்களை பதிவு செஞ்சு வச்சுக்கிறான். சில குரல்களை கேட்கும்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம், சில குரல்களை கேட்கும்போது இனம் புரியாத சஞ்சலம், சில குரல்களை கேட்கும்போது மனசுக்கு தைரியம், சில குரல்களை கேட்கும்போது மனசுல ஒரு ஆறுதல்னு குரல்கள் மனித வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது. அப்படி இருக்கும்போது குரல்கள் ஆன்மாவோட வெளிப்பாடுன்னு நம்புறது தப்பில்லையே. சாதாரணமா நினைக்கிற குரல்ல இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களா? மனிதனோட குரல் மட்டும் இல்லைங்க, மற்ற உயிரினங்களோட குரல்களையும் எடுத்துக்கங்க. குயிலோட குரலை கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஒரு கோட்டானோ ஆந்தையோ கத்துச்சுன்னா மனசுக்குள்ள எவ்வளவு திகில் பரவுது. யானையோட பிளிரல், சிங்கத்தோட கர்ஜனை, புலியோட உருமல், பாம்போட சீற்றம், இப்படி எல்லா உயிரினங்களோட குரலும் கேட்கறவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். குரல்களை பத்தி ஒரு லெக்சரே கொடுத்துட்டீங்க. வாய்ஸ் மேட்டர்ல இவ்வளவு வாய்ஸ் இருக்கா உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பா கேசட் கடை தான் வச்சிருப்பீங்க. கேசட் கடையா? குட் ஜோக். நான் கேசட் கடை வைக்கல. ஆனா தமிழ்நாட்டுல மூல முடுக்குல இருக்கிற கேசட் கடையில எல்லாம் என் பாட்டு கேசட் இருக்கும். புரியல? பல ஹிட்ஸ், பல ரெக்கார்ட்ஸ், பல அவார்ட்ஸ்னு 300க்கும் மேற்பட்ட படங்களுக்கு மியூசிக் பண்ண மியூசிக் டைரக்டர் சந்திரசேகர் நான் தான். வாவ்னு பொய்யா ரியாக்ட் பண்ணி யூன்னு எனக்கு ஆச்சரியப்பட தெரியாது. ஏன்னா நீங்க யாருங்கிறது எப்படி போன நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாதோ, அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சந்திரசேகர் யாருன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. இஸ் இட்? ஆச்சரியமா இருக்கு. என் போட்டோ போடாத பட போஸ்டர்ஸ், விளம்பர போஸ்டர்ஸ், கேசட்ஸ், சீரீஸ் எதுவுமே இல்லையே. எல்லாத்துலயும் என் போட்டோ இருக்கும். எல்லா பத்திரிகையிலையும் எல்லா டிவிலையும் என்னோட இன்டர்வியூஸ் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்னை பத்தி தெரியாதுன்னு சொல்றது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமா இருக்கு. எனக்கு மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்ல, மியூசிக்கே தெரியாதுங்கிறது தான் ஆச்சரியமான உண்மை. விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து வாழ்க்கைக்கான போராட்டத்துல
என் மனசுக்குள்ள ஏற்பட்ட ஏகப்பட்ட இரைச்சல்ல வெளியுலக சந்தோஷங்கள் எதுவுமே என் காதுல விழல. இசை, பாட்டு, நடனம், சினிமா, டிராமா, இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு என் உலகத்துக்கு தெரியாது. ஸ்ட்ரகிள் ஃபார் சர்வைவல், இந்த வாசகம் மட்டும்தான் என் வாழ்க்கைய போச்சு. ஆமா, நீங்க எப்படி ஜெயில்ல? தண்டனைக்காக காத்திருக்கிற ஒரு கொலை குற்றவாளி. நீங்க கொலை பண்ணீங்களா? என்னால நம்பவே முடியல. நீங்க நம்பலாங்கிறதுக்காக நடந்த நிஜம் பொய்யாயிடுமா? நான் கொலைக்காரன். ஐ டிட் தட் மர்டர். எனக்கு வேண்டியவங்கெல்லாம் சேர்ந்து விசாரணை கைதியா விட்டு வைக்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனா நான் தீர்ப்பு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆசைப்படுற மாதிரி அந்த ஆண்டவன் எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். உண்மையிலே கொலை பண்ணவன் கூட ஆண்டவா என்னை காப்பாத்திருந்தா வேண்டிக்குவா. அப்படி இருக்கும்போது தூக்கு தண்டனை கூட ஆண்டவான்னு கேக்குறீங்க. இதுல இருந்து தெரியுது நீங்க தப்பு செய்யல. நீங்க எதுல இருந்தோ தப்பிக்கிறதுக்காக எதுலயோ மாட்டிக்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, நோ, அப்படியெல்லாம் இல்ல. நடந்த கொலையை பார்த்த சாட்சிகள், போலீஸ், கோர்ட் இவ்வளவும் என்ன சும்மா விட்டுருமா? அதான் தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்கிறங்கிற மனநிலையை சொல்ல வந்தேன். சாதாரண பொண்ணுங்களுக்கே எதிரில் நிக்கிறவங்கள எடை போடுற சக்திய ஆண்டவன் கொடுத்திருக்கா. நான் சட்டம் படிச்ச பொண்ணு, எனக்கு அந்த பவர் இருக்காதா? கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். எஸ், ஐம் பைரவி, MABL. ஐம் பைரவி, MABL. லாயர்? நீங்க எப்படி அன்னைக்கு கோர்ட்ல? சூழ்நிலை, சந்தர்ப்பம், சதி, வேற என்ன சொல்ல முடியும்? நீங்க நல்லவங்க, தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, கூடிய சீக்கிரம் விடுதலை ஆயிருவீங்கன்னு உங்க குரலை கேட்டு அன்னைக்கு சொன்னனே, அது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. இப்ப நான் சொல்ல போறதும் உண்மையாக போகுது. கூடிய சீக்கிரம் நீங்க விடுதலையாகி வெளியில வருவீங்க. என்ன ஹிட் பாத்தியா? இங்க பாரு, நான் ஸ்டேகரை கையில எடுத்து வச்சுக்க, காயினை பாக்கெட் பண்ணாம விடவே மாட்டேன். டபுள்ஸ் விளையாடும் போது என்னதான் எல்லாரும் பார்ட்னரா கூப்பிடுவாங்க தெரியுமா? ஐயோ, அவ்வளவு பெரிய பிளேயரா? பிளேயர்லாம் ஒண்ணு கிடையாது. உங்க அண்ணன் ஆட்டத்தை விட ஆளை பார்த்தே பயந்துடுவாங்க. ஏரியால பெரிய பிஸ்தா இல்ல? பிஸ்தான்னா அதான்டா, இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சொல்வாங்கல்ல, அந்த பிஸ்தா. எனக்கு பிஸ்தாலாம் தெரியாது, பிஸ்கெட் தான் தெரியும். என்னாச்சு சேகர்? என்னாச்சுன்னா? சரி, நீ ஆடு. இந்த விஷயத்தை நேரடியாக பேஷண்ட் கிட்ட பேச முடியாது. அவர் ஒய்ஃபோ இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ் கிட்ட தான் பேச முடியும். நான் சேகரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். மனசை திடப்படுத்திக்கங்க. ஐ எம் சாரி டு சே திஸ். மிஸ்டர் சேகருக்கு பிளட் கேன்சர். அப்படின்னா சேகருக்கு? இதை பாருங்க மேடம், ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க நான் விரும்பல. மிஞ்சி போனா 6 மாசமோ 1 வருஷமோ தான். என்ன பண்ணிருக்க பாத்தியா? நான் ஒண்ணும் பண்ணலக்கா. பாரோக்கா, என்ன போறேன் பாருக்கா. எப்படிக்கா? தேங்க்யூ. வெரி குட், வெரி குட்.
என்னாச்சு சேகர்? ஒண்ணு இல்ல, சிரிக்கும் போது பொறையேறி இருமல் வந்துருச்சு, அவ்வளவுதான். கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. பொறையேறினா கண்ணு கலங்காதா? கோர்ட்ல குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க, சும்மா இருக்கிறியா? சரி, ஷெல்ஃப்ல காஃப் சிரப் இருக்கு, எடுத்து குடி. இல்ல அதெல்லாம் வேணாம் பைரவி. அண்ணா இவன் திருட்டாட்டம் ஆடுறானா? இல்லனா இவதான பாக்கெட் பக்கத்துல இருந்த ஒயிட் காயினை உள்ள தள்ளி விட்டா. இல்லவே இல்ல, இவன் போய் சொல்றான். இல்லனா இவதான் போய் சொல்றா. நீதான் போய் சொல்ற. ஏய் நீதான காயினை உள்ள தள்ளி விட்ட. நீதானே தள்ளி விட்ட. நீதான் போய் சொல்ற. நீதானே போய் சொல்ற. தெரியுமா? சொல்ற. நீதான் பொய்யாட்டம் ஆடுற. ஏன்னா இப்படி போய் சொல்ற? நீ கேம் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் ஒரு கேமா? ஏய் நில்றா. சண்டை போடக்கூடாது. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல. இவங்க வயசுல நாம இப்படி இருந்தது இல்லையே. அதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லையா பைரவி? நான் அப்படி எதுவுமே நினைக்கவே இல்லை. சைல்ட்ஹுட் லைஃப்ல கடந்த காலம்னு சொல்றதை விட கசந்த காலம்னு சொல்லலாம். அதுக்காக நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல. நினைச்சு பார்த்தா நெகிழ்ச்சியான நினைவுகள் எதுவுமே இல்ல, எல்லாமே நெஞ்சடிக்கிற நினைவுகள் தான். லைஃப்ல எல்லாமே பார்த்தாச்சு. நண்பர்கள், துரோகிகள், எதிரிகள். எதிரிகள்னு ஞாபகம் வருது சேகர். அந்த ரங்கநாத் நினைச்சது நடக்க கூடாது. நாம எப்படியாவது அந்த அனாதை குழந்தைங்களை காப்பாத்தியாக்கணும். பைரவி, எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நிச்சயமா நம்ம ஜெயிக்கிறோம். ஏன்னா தர்மம் நம்ம பக்கம் இருக்கு. அந்த இடத்தோட ஓனர் போடுற ஒரே ஒரு கையெழுத்து, இல்லைன்னா அவன் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை, இதுலதான் நம்ம ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இருக்கு. அவனுக்கு பணம் தான் முக்கியம். விலை அதிகமா கிடைச்சா தண்ணியை விற்க தயங்காதவன். அதைத்தான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றேன். அவனை ஏன் பொறுப்பு விட்டுரு, அவன் வாயை நான் அடைக்கிறேன். இல்ல சேகர், நோ வயலன்ஸ். வன்முறை எந்த விஷயத்திலையும் நிரந்தர தீர்வு தராது. எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டா உடைக்க முடியாத மலையை கூட உட்கார்ந்த இடத்துல இருந்து உடைச்சிடலாம். உடைக்கணும், நிச்சயமா உடைப்பேன். உன்னோட உறுதியான மனசு ஜெயிலுக்கு போய் இன்னும் உறுதியாயிடுச்சுல. ஒரு வகையில நீ சொல்றது உண்மைதான். ஜெயில இவ்வளவோ கேரக்டர்ஸ். சந்திரசேகர்னு ஒரு மியூசிக் டைரக்டர், பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். ஆனா அவர் ஒரு கொலை கேஸ்ல விசாரணை கைதியா இருக்காரு. அவரு ஒரு கொலையை செஞ்சிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. ஆமா, நான் கூட இந்த விஷயத்த பேப்பர்ல படிச்சா ஞாபகம் இருக்கு. எனக்கு என்னமோ அவர் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு தோணுது. நான் ஏன் அவர் கேஸ் எடுத்து நடத்தக்கூடாது? தாராளம் மனசுல பட்டதை செய். என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பா நான் செய்யறேன். எனக்கு அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வேணும். பேசிக் டீடைல்ஸ் தெரியாம ஒரு கேஸ் எடுத்துக்கிறத விட அதை தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்றது பெட்டர் இல்லையா? ஷூர், நான் எல்லா டீடைல்ஸும் உனக்கு கலெக்ட் பண்ணி தரேன். ஓகே தானே உனக்கு? பசிக்குது, சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா? ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணு, நான் சமைச்சு தரேன். ஓகே பசங்களா வாங்க, நம்ம போய் சமைக்கலாம்.